ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பேச்சுலர் ஸ்டைலில் எப்படி முட்டை குழம்பு வைக்கிறதுன்னு. முட்டை கிரேவி குழம்புனா அதிகமாக இருக்கும், கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கட்டியமாக இருக்கும். முதல்ல ஒரு சட்டி வச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுருங்க. அதில் இந்த ஸ்பைசஸ் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, அப்புறம் பே லீவ்ஸ் இது போட்டிருக்கேன். அது கூட அப்புறம் அது கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வெடிக்க விட்டோடனே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வெடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா இது கிளறி விடணும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும் வெங்காயம். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். அப்புறம் நம்ம வீடியோஸு எப்படின்னான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதாவது வேறு எதாவது ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதில் போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அசோஃபேடியா ஹிங்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மெசையணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியமாக வரும். அது கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. தக்காளியை கொஞ்சம் கிண்டி விட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிகிறது தெரியுது நம்மளுக்கு, அந்த மாதிரி எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம தக்காளி நல்லா இதாகிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான என்னென்ன பொடியெல்லாம் போடணுமோ அதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இங்கே ஒரு டைம் சொல்லிடுறேன். இது க்ரீன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கறி பவுடர், கறி பவுடர் இல்லை, சிக்கன் பவுடர். ஆக்சுவலி சிக்கன் பவுடர் போடலாம், அந்த இடத்துல கறி பவுடர் நீங்கள் போட்டுங்க, சரிங்களா? கறி பவுடரு, கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுடரு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர். இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு பண்ணுங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை சூடு பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் இது சூடாகிட்டுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ முட்டை போடுறதுக்கு நம்ம முட்டை கொஞ்சம் வேக வச்சிடலாம். முதல்ல 4 முட்டை எடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம். வேக வச்சு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா அந்த தவாலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும். கொஞ்சோண்டு ஊற்றி அதை நல்லா 4 பக்கமும் நல்லா இது பண்ணணும், சூடு பண்ணணும். வறுத்தா அது நம்ம ப்ரௌன் கலரில் ஆகும். இந்த ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சா, இது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா கிளாஸ் ஆல் தான் நம்ம இது வேலை முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம கிரேவியில் போட்டால் கிரேவி ரெடி டு சர்வ், சரிங்களா? அப்புறம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதேமாதிரி வேறு எதாவது வீடியோ வேணுனாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏதாவது சஜஷன் ஏதாலும் நீங்கள் ஃப்ரீ டு கமெண்ட், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கலாம். நல்லா கொச்சி வந்துருச்சு. இந்த மேலே எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வச்சு இந்த கொரியாண்டர் சின்ன சின்ன வெட்டி அது மேலே போட்டு கிளாஸ் ரெடி டு சர்வ். பாய்.